துறை வாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்காக தமிழக சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டம் பிப்ரவரி 12ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. பின்னர் பிப்ரவரி 19, 20ஆம் தேதிகளில் தமிழக அரசின் பொது பட்ஜெட், வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விவாதம் 22ஆம் தேதி வரை நடைபெற்றது. தொடர்ந்து துறை வாரியாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடத்தப்பட வேண்டிய நிலையில் நாடாளுமன்றம் தேர்தல் அறிவிப்பை நோக்கி மீண்டும் கூடும் தேதி அறிவிக்காமல் பேரவை தள்ளி வைக்கப்பட்டது. தேர்தல் நடைமுறைகள் முடிந்துள்ள நிலையில் மானிய கோரிக்கை விவாதங்களுக்காக சட்டப்பேரவை நாளை மீண்டும் கூடுகிறது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதால் காலை, மாலை என இருவேளையும் பேரவை கூட்டம் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியால் புதிய உத்வேகத்துடன் இருக்கும் திமுக அரசு புதிய அறிவிப்புகளை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் மின் கட்டணம் உயர்வு, போதைப்பொருள் புழக்கம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் அதிமுக வலியுறுத்தும் என்றும் தெரிகிறது.